ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடி பிறந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து நிறைய பண்டிகைகளை அழைத்து கொண்டு வருகின்ற மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய தமிழ் மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் சூரிய பகவான் கடகத்திலே சஞ்சரிக்கின்ற மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திற்கு அம்மன் மாதம், சக்தி மாதம் அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. இந்த சக்தி மாதத்தில் அம்பாளை, அந்த சக்தி தேவியை, பார்வதி தேவியை நாடி போய் வழிபாடு பண்ணுறவர்களுக்கெல்லாம் கோடி கோடியாக நற்பலன்களை கொடுக்கின்ற மாதம் எது அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான். காரணம், சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் சஞ்சரிப்பது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆடி செவ்வாய் தேடி குழி, ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடிப்பெருக்கு கோடியாய் கிடைக்கும், இப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதத்திலே 4வது மாதமான இந்த ஆடி மாதம்ங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம். ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே அனைத்து பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருகின்ற மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் தேவர்களினுடைய மாலை பொழுது அப்படின்னு நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நாம் அம்பிகையை, ஆதிபரா சக்தியை, அந்த அகிலாண்ட ஈஸ்வரியை, புவனேஸ்வரியை, இந்த புவனம் காக்கின்ற புவனேஸ்வரியை நாம் அலங்காரம் பண்ணி நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும், மாங்கல்ய பாகியம் கிடைக்கும். நம்முடைய கணவனார் ஏதாவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலிலே மேன்மை கிடைக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிறப்பு. வெள்ளிக்கிழமைகள்லையே சிறப்பு வாய்ந்தது என்னன்னா ஆடி வெள்ளி தான். அதுக்கு மறு பேச்சே கிடையாது. எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு அப்படின்னு ஒரு தனி பெருமையே இருக்குது இல்லையா? அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவிளக்கு பூஜை, குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தாம்பூலம் ஒரு ரவிக்கை துணியோடு சேர்த்து, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தேங்காய் பழ, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய இல்லத்திற்கு நற்பலன்கள் வந்து சேரும், மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. நம்ம பெரியவர்கள் நமக்கு பழக்கி வந்த பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில், இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் அலங்காரமாக காட்சியளிக்கின்ற அந்த அம்பாளினுடைய தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனமும் நிம்மதியாக இருக்கும். கோவிலுக்கு போகிறது அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால் நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒருநிலைப்பாடோடு செயல்படும். கோவிலுக்கு போகிறதே அதுக்காகத்தான் இல்லையா? அந்த மாதிரி கோவில்களுக்கு போய் தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதனால தான் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி அன்னைக்கு தேடி சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் இந்த ஆடி மாதத்திற்கு உரிய அம்பாளை நாம் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருமகளை வழிபடுவதன் மூலமும் செல்வ நிலை உயரும். ஏன்னா செல்வத்திற்கு அதிபதி திருமகள் இல்லையா? 8 வகை லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மிக்கும் விழா எடுப்பது இந்த ஆடி மாதத்தில் தான். பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்லையே நாம் 2 விதமாக வழிபாடு பண்ணலாம். நம்முடைய பிரச்சனைகள் தீரணும். பிரச்சனைகள் அப்படின்னா எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற கணவனோட பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லையே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு மிகச்சரியான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10:30 to 12 வெள்ளிக்கிழமை ராகு காலம் வருது. இந்த 10:30 to 12 மணி வரையிலான இந்த ராகு வேளையில் நம்ம துர்காதேவிக்கு நெய் தீபம் ஏற்றி அரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து இன்னொரு வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமையில என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அதற்காக நான் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் செல்வமே வரலையே அப்படின்னா நாம் நம்முடைய வேலையையும் செஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடுகளையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்முடைய முன்னேற்றத்தினால நமக்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவங்க சொன்னது. அதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தி விடாது. நம்முடைய முயற்சியும் இருக்கணும், அதற்கு வழிபாடு அப்படிங்கிறது துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது.
மதியான நேரத்தில் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது. மாலை நேரத்தில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை. 3 சுக்கிர ஓரைகள், 3 1 மணி நேரம் 1 மணி நேர சுக்கிர ஓரைகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது பிடிக்கும். கல்கண்டு சாதம், பால் சாதம் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு இஷ்டம். இப்படி நாம் மகாலட்சுமி தாயாரை நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தி கொள்வதற்கு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம். நம்முடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு துர்காதேவியையும் வழிபாடு பண்ணலாம். இது பொதுவாக எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் பண்ணுறது. நம்முடைய ஆடி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே தேவர்களுக்கு உரிய மாலை நேரம். மாலை நேர வழிபாடு தான் தேவர்களுடைய மாலை நேர வழிபாடு அமையிறது ஃபுல்லாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் தேவர்கள் அம்பாளை வழிபாடு பண்ணுறாங்க. இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம். அதனால் நாமளும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா, தேவர்கள் வழிபாடு செய்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆடி மாதம் முழுக்க நாமளும் அம்பாளை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இந்த வழிபாட்டினுடைய பலன்கள் அப்படிங்கிறதும் நமக்கு சிறப்பாகவே சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம். அதனால தான் இந்த ஆடி மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் திருவிளக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சகல விதமான மங்களத்தையும் நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா திருவிளக்கிலே மும்மூர்த்திகள் இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன்கிற மும்மூர்த்திகளும் இருக்காங்க. முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதியும் இருக்காங்க அந்த திருவிளக்கில். அது தவிர 33 கோடி தேவர்களுமே திருவிளக்கில் வாசம் செய்வதாக ஐதீகம். ஆக மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர்கள், 33 கோடி தேவர்களும் இருக்கின்ற இந்த திருவிளக்கு வழிபாட்டை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா அத்தனை கடவுளர்களையும் வழிபாடு செய்வதற்கு உண்டான பலனை நமக்கு அந்த திருவிளக்கு பூஜை பெற்றுத்தரும் இல்லையா? அதனால தான் ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு வழிபாடு பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஐதீகமாக பெரியவங்க வச்சாங்க. அதனால தான் இந்த திருவிளக்கு பூஜைக்கு இவ்வளவு மகிமை. ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால அனைத்து தெய்வங்களினுடைய ஆசைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பதிவுகள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். இந்த ஆடி மாதம் முழுக்க தவற விடாமல் வெள்ளிக்கிழமைகள்லையும் நாம் அம்பாளை வழிபாடு பண்ணி, அம்பாளுக்கு உரிய நாளான அந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் அம்பாளை வழிபாடு பண்ணி அம்பாளினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.